சார் விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா எல்சிக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறைய கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரியான சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இதில் வச்சு, ஆனால் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ, அதாவது ஓப்பனாக வந்து ட்ரெய்லர்லேயோ அல்லது ஆடியோ லான்ச்லேயோ சொன்னது ஒரு பெரிய ட்ராபேக் ஆகும். எதனாலன்னா, அவங்களுக்கு இப்போ நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்த உடனே சொன்னேன். இது பிளாட் பேஸ்டு கதை இல்ல. இட் இஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதுதான் இந்த படத்தினுடைய சிக்கலா நான் பார்த்தேன். நான் அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே என்னுடைய கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சா போச்சு. என்னாச்சுன்னா, நான் ஒரு பிளாட் எதிர்பார்த்தேன் ட்ரெய்லரில். பிளாட் வராமல் கேரக்டராக அறிமுகப்படுத்தி வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு டூ ஜஸ்டிஸ் டு த கேரக்டர்ஸ் ராதர் தென் டு அ பிளாட். ஒரு பிளாட்டை நீங்கள் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிவிட்டு அந்த பிளாட்டை மட்டும் நீங்கள் பொசிஷன் பண்ணி வச்சிங்களேன், இது ஒரு கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் 2 பேர், ஒரு ஹீரோ அண்ட் வில்லன் அப்படின்ற ஒரு கதையில் சொல்லி இதில் மெய்தி கேரக்டர்லாம் வராங்கன்னு சொல்லும்போது ஆடியன்ஸ் உடனே கனெக்ட் ஆகிடுவாங்க. ஓ என்ன கான்ஃப்ளிக்ட் இது, எவ்வளோ பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட். இப்போ நீங்கள் விக்ரம் எடுத்திங்கன்னா ட்ரெய்லரில் கிளியராக சொல்லுவாங்க. அங்கே ஃபாத் ஃபாஸ்டில் ஒரு போலீஸாக தேடுறாரு, வில்லன் வந்து விஜய் சேதுபதி, கமல் சார் வந்து ஒரு இது கேரக்டர், இவர் வந்து ஒரு கோஸ்ட்டாக இருக்கார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அதில் சர்ப்ரைஸாக எண்டில் வந்து சூர்யா சார் வந்து அவர் தான் வந்து இவங்களுக்கெல்லாம் பாஸ் அப்படின்றத ஒரு ஹோல்ட் பண்ண முடியும். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு படம் இல்லாமல் கேரக்டர் பேஸாக ட்ரிவன் ஆகிட்டு இருக்கு கதை. அங்கே ஒரு ஷோபி, இங்கே ஒரு இவர் அவர் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கதையை நகர்த்தி கொண்டு போகிறதே கேரக்டர் வச்சு தான். சத்யராஜ் சார், ஒரு ஸ்ருதிஹாசன் தான் இப்போது. அப்போ கேரக்டர் பேஸ் நகர்த்தி கொண்டு போதே ஒரு கதை வீக் ஆகிட்டே இருக்கும். நம்மளால் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு பண்ண முடியாது. இப்போ 2 விதம் தான் இருக்குது ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லுவாங்க. ஒன்று வந்து கேரக்டர் ட்ரிவன், இன்னொன்று வந்து பிளாட் ட்ரிவன். இப்போ நீங்கள் பிளாட் ட்ரிவன் கதைகள் எப்பவுமே தூக்காது. ஏன்னா அந்த பிளாட்டுக்குள்ளே உங்களை உள்ள கொண்டு வந்துடும். கைதி பிளாட் ட்ரிவனா கேரக்டர் ட்ரிவனா? பிளாட் ட்ரிவன். விக்ரம் கேரக்டர் ட்ரிவனா பிளாட் ட்ரிவனா? பிளாட் ட்ரிவன். ஸோ சிம்பிள் இஸ் இட். இப்போ ஏன் கைதி நம்மளுக்கு வந்து அவ்வளோ கனெக்ட் ஆச்சு பெருசாக? இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி கேரக்டர், இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ பிளாட். இப்போ இந்த படத்தை பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஒரு கன்ஸ்டன்ட் இருந்திருக்கும். அதாவது லோகேஷ் அவர்களுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் என்ன கன்ஸ்டன்ட் இருந்திருக்குன்னா, இத்தனை பேர் நடிக்கிறாங்க, இவங்களை நான் வந்து விஷுவலாக காமிக்கலன்னா நம்ம மாட்டிப்போம்ல, அவங்களுக்கு திருப்தி ஆகாது இல்லை. அதுக்கு போய் ஜஸ்டிஸ் பண்ண போயிட்டு இதில் மாட்டிக்கிட்டாங்களோ அப்படிலாம் நம்ம வந்து நினைக்க தோணுது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஃபீட்பேக் தான். இதை வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே நம்ம காமிச்சாலும் இதே ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்க போகிறோம். ஆனால் அவங்க நம்பிக்கை நிறைய இருந்தது. அந்த நம்பிக்கையோடு அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கதையாக வரும்போது இவ்வளோ ஃபீட்பேக் இருக்குல்ல, இதே வந்து டெஸ்ட் ஸ்க்ரீன் பண்ணி தானே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அவங்க டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் ஒரு முக்கியமான ஒரு ஏஜென்சியோட வச்சுட்டு ஏதாவது ஒரு முக்கியமான டீமை வச்சுக்கிட்டு அந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங் மட்டும் பண்ணாங்கன்னா 100% அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான படைப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.